அன்பான மூமின்களே, நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது. இந்த ஒரு சூறாவை நாம் எல்லாரும் கட்டாயமாக கற்றிருக்க வேண்டும். குரானில் 114 சூறா இருக்கிறது. அந்த 114 சூறாவில் எந்த சூறாவையும் மனப்பாடம் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை கட்டாயமாக நாம் படித்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமது இபாதத்துகள் என்பது கபூல் ஆகும். ஒரு முஸ்லீம் கட்டாயமாக கற்றிருக்க வேண்டிய குரானில் உள்ள ஒரு அதிசயமான ஒரு சூறா இது. இந்த சூறாவை நம்ம ஓதுவதால் 30க்கும் மேற்பட்ட பெரிய நன்மைகள், பலன்கள், மகத்துவங்கள் கிடைக்கிறது. அப்படின்னா அந்த சூறா எது, அதனுடைய பலன் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்வோம். கடன் உள்ளவர்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சூறாவை கட்டாயமாக ஓதி துவா செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். மூமின்களே, இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு மிக பெரிய நன்மைகள் கிடைக்கிறது என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஃபஜருக்கு அல்லது பகல் நேரங்களில் ஒருவன் 786 முறை இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனின் நிலையை உயர்த்துகிறான். அவனுக்கு ஒரு மரியாதையை மக்களின் இதயங்களில் ஏற்படுத்துகிறான். மக்கள் அவனை பற்றி நல்ல எண்ணத்துடன் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேலும் சில மலக்குகளை அல்லாஹு தஆலா அவனுக்காக நியமிக்கிறான். அந்த மலக்குகள் எப்போதும் அந்த அடியானுக்கு நன்மைக்கு வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம் அப்படின்னு கிதாபில் குறிப்பிட்டுள்ளது. இன்னும் இந்த சூறாவை ஒருவர் ஓதினால் அவனுக்கு 70,000 மலக்குகளின் துவா கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறக்கப்பட்ட போது 70,000 மலக்குகளின் கூட்டத்துடன் இறக்கப்பட்டது அப்படின்னு ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. அதனாலேயே இந்த சூறாவை ஓதுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மிக உயர்ந்த ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு அமலாகும் இது. ஒரு அடியான் இந்த சூறாவை ஒரு முறை கூட நல்ல முறையில் கவனத்தோடு, இஹ்லாஸோடு, ஈமானோடு அர்த்தத்தை நினைத்து இறைவனை நம்பி ஓதினால் அல்லாஹு தஆலா அவனுக்கு 1000 உள் நன்மைகளையும் 1000 வெளி நன்மைகளையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலும் நன்மை, மறுமை வாழ்க்கையிலும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. மேலும் இந்த சூறாவில் 7 வசனங்கள் இருக்கிறது. அதனாலேயே நரகத்தின் 8 வாசல்களிலிருந்து பாதுகாப்பல் கிடைக்கிறது. அதாவது இந்த சூறா ஒரு மனிதனுக்கு ஒரு மிக பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சூறா ஷிஃபா, அதாவது அனைத்து நோய்களுக்கும் ஒரு மருந்து என்று கூறப்பட்டுள்ளது. உடல் நோயாக இருந்தாலும், மன உளைச்சலாக இருந்தாலும், கவலை, பயம், துன்பம், சோதனை எதுவாக இருந்தாலும் இந்த சூறாவை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதி துவா செய்யும் போது அல்லாஹ் தஆலா அதற்கு நிவாரணம் கொடுக்கிறான் என்று பல ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவர் நோயாளியின் அருகிலிருந்து இந்த சூறாவை 41 முறை ஓதி அந்த நோயாளிக்கு ஊதினால் அல்லாஹு தஆலா அந்த நோய்க்கு ஷிஃபா கொடுக்கிறான். அதே போல் உடலில் வலி இருக்கக்கூடிய இடத்தில் 7 முறை ஓதி இஷ்ஃபி என்று ஊதினால் அல்லாஹு தஆலா அந்த வலியை குறைத்து கொடுக்கிறான். ஒருவர் தன்னுடைய தேவைக்காக இந்த சூறாவை நெய்யத்துடன் தொடர்ந்து ஓதி வந்தால் 786 முறை ஓதி அதன் பின்னர் அவன் துவா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பெரிய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான். மேலும் மஹரிப்பு இஷா இடையில் 40 முறை ஓதி துவா செய்தால் பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. பயணம் செல்லும் முன் இந்த சூறாவை ஓதினால் அந்த பயணத்தில் அந்த அடியானுக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்கிறது. ஆபத்துகளிலிருந்து அல்லாஹு தஆலா அவனை காப்பாற்றுகிறான். உறங்குவதற்கு முன் ஒரு முறை ஓதிவிட்டு படுத்தால் இரவில் அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. சேவினை, கண் திருஷ்டி, பொறாமை போன்ற தீய விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. மரணித்தவர்களுக்கு இந்த சூறாவை ஓதி ஹதிய செய்தால் அவர்களுக்கு கபரில் பெரிய நன்மையாக சென்று சேருகிறது. அதனால தான் இந்த சூறா ஒரு சாதாரண சூறா கிடையாது. ஒரு மோமினின் வாழ்க்கையில் தினமும் இருக்க வேண்டிய ஒரு மிக பெரிய நிஅமத்தாகும். நாம் தொழுகையில் மட்டுமில்லாமல் நமது தினசரி வாழ்க்கையிலும் இந்த சூறாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஜத் இருந்தால், ஏதாவது ஒரு தேவை இருந்தால், கடன் என்பது அடைய வேண்டுமாக இருந்தால், அப்படி எந்த தேவையாக இருந்தாலும் சரி, மஹரிப் இஷா இடையில் 40 முறை ஓதி அதன் பின்பு 2 கைகளை உயர்த்தி துவா செய்தால் பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது.
நமது 5 நேர தொழுகையிலும் அதற்கு மேலாக நாம் செய்யும் சுன்னத்து தொழுகையிலும் நஃபீல் தொழுகையிலும் எந்த தொழுகையாக இருந்தாலும் தொழுகை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூறாவை கட்டாயமாக ஓத வேண்டும். அதாவது ஒரு ரக்காத்தில் நின்று ஓதும்போது இந்த சூறா ஓதப்படாமல் இருந்தால் அந்த ரக்காத் முழுமை பெறாது. இதை நம்மால் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சூறாக்கள் உதாரணத்திற்கு இக்லாஸ், ஃபலக், நாஸ் அல்லது வேறு எந்த சூறாவாக இருந்தாலும் அவற்றை நாம் ஓதினால் நல்லது. அது சுன்னத்து, அது நன்மையை தரும். ஆனால் அவற்றை ஓதாமல் விட்டாலும் தொழுகை செல்லாது என்று சொல்ல முடியாது. தொழுகை சரியாகவே இருக்கும். ஆனால் இந்த சூறா அப்படி கிடையாது. இந்த சூறாவை ஓதாமல் விட்டுவிட்டால் தொழுகையே ஏற்கப்படாது. அதனால தான் இது தொழுகையின் ஃபர்ல் ஆகும் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. அதனாலேயே ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக சரியாக உச்சரித்து தவறில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சூறா என்னவென்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. இது இல்லாமல் தொழுகை இல்லை என்று சொல்லலாம். அதனால் தான் சிறு வயதிலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் நாம் கற்றுக் கொடுப்பது இந்த சூறாவை தான். இதன் முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பான மோமின்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இது ஒரு சாதாரண சூறா கிடையாது. இது நம்முடைய தொழுகையின் அடித்தளம். இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய தீர்வு. இது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு திறவுகோல். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், பணப்பிரச்சனை இருக்கலாம், உடல் நோய் இருக்கலாம், மனக்கவலை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி இந்த சூறாவை நீங்கள் உங்களுடைய தேவையை முன்வைத்து இஷா மஹ்ரிபிடையே 40 தடவை ஓதி துவா செய்யுங்கள். உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறி கிடைக்கும். தினமும் ஓதுங்கள், நம்பிக்கையுடன் ஓதுங்கள், அர்த்தத்தை புரிந்து ஓதுங்கள், துவா செய்து கொள்ளுங்கள். இறுதியில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான். அன்பான மோமீன்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மறக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இரட்டிப்பான நன்மை அல்லாஹு தஆலா வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.